தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 41 மற்றும் 42. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் படி ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த கவலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தை நாடுகிற கிருபையை தாங்க, தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. சூழ்நிலையின் நிமித்தமாக ஆண்டவரே, எதிராக இருக்கிற பிரச்சனைகளின் நிமித்தமாக ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்களானால், கலங்கி கொண்டு இருப்பார்களானால், கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பா, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் இன்றைக்கு சோர்வோடும் கூட கவலையோடும் கூட இருப்பார்களானால், தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வரட்டும் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள் என்று சொன்னீங்கல்லப்பா. இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனிடத்துல வந்து ஆண்டவரே, அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கவலைகளிலிருந்து பாரங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, தாங்களாகவே நினைத்து ஆண்டவரே, அப்பா தங்களுடைய வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டே இராதபடிக்கு சுவாமி, தேவ சமூகத்துல வந்து எல்லா காரியத்தையும் வைத்து விட்டு ஆண்டவரே, அப்பா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. எல்லாத்தையும் வைத்து விட்டு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீங்க, நன்மையை கொடுப்பீங்க, சுகத்தை கொடுப்பீங்க ஆண்டவரை. எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க வாய்க்க பண்ணி கொடுப்பீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.